தமிழ் சினிமாவில் வில்லன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்களோ அதுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருந்தாலுமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது வில்லிகளுக்கு. ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவோட சில ஐகானிக் ஃபீமேல் வில்லன் கதாபாத்திரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோன்னு நான் சொன்னோன்னே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வந்திருக்கும் படையப்பா நீலாம்பரி. எஸ், இப்போ வரைக்குமே கூட ஒரு ஃபீமேல் வில்லன் கதாபாத்திரம், ஒரு ஃபீமேல் டாமினண்ட்டான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது படையப்பாவில் இருக்கிற நீலாம்பரி கேரக்டர் தான். அந்த கேரக்டரை ரம்யா கிருஷ்ணன் மேம் போர்ட்ரே பண்ண விதம், அந்த கேரக்டரை அவங்க ப்ளே பண்ண விதம் தான் வந்து அந்த கேரக்டரை இன்னும் ஹைக்கு கொண்டு போயிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு திமிரு பிடிச்ச ஹீரோயின் இல்லைனா வந்து ஒரு அடங்காத ஹீரோயின் அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னாடி நிறையா கேரக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் வந்திருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இல்லைனா அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வழக்கமாக பார்த்த ஒரு ஹீரோயினாக தான் இருக்கும். ஆனால் ஒரு திமிரு பிடிச்ச ஹீரோயின், அந்த ஹீரோயினுக்கு பயங்கரமான ஈகோ எந்த அளவுக்கு இருக்கும் அண்ட் அது எவ்வளோ ஈவிலாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப புதுசாக சொல்லியிருந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் மேம். அதனால தான் அந்த படத்தில் இருக்கிற அந்த கேரக்டர் இப்போ வரைக்கும் ஐகானிக்காக இருக்குது. ஆனால் அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமுமே வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட ரைட்டிங்கும் அந்த கேரக்டர் இப்போ வரைக்கும் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்தது அப்படியே கட் பண்ணி வந்தால் தூள் சொர்ணாக்கா. ஆக்சுவலாக அந்த சொர்ணாக்கா கேரக்டர் வந்து ஒரிஜினலாக இருக்கிற தெலுங்குல ஒக்கடு படத்தில் பிரகாஷ் ராஜோட அம்மாவா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவங்களுக்கு பயங்கரமான வயலண்டான கேரக்டர் தான் இருக்கும். ஆனால் அது அப்படியே கில்லியில் வந்து அந்த கேரக்டரை வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ண வச்சு கேரக்டரை கொஞ்சம் காமிக்கலாக மாற்றிடுவார் தரணி. ஆனால் அதே சொன்னாக்காவை அதே கேரக்டரைசேஷனை இங்கே தூள் படத்தில் போட்டு அவங்களுக்கு வேற ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுதான் தரணி. அந்த கேரக்டருமே வந்து அப்போ வரைக்கும் ஒரு லேடி ரவுடினாலே சொர்ணாக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சு. அடுத்தது வல்லவன் படத்தில் இருந்து ரீமாசன். எஸ், அந்த சின்ன வயசுல வந்து அந்த கேரக்டர் என்ட்ரி ஆகும். அப்போது ஒரு மியூசிக் வேற ஒன்று போட்டிருப்பாரு யுவனு. அது பயங்கர ஸ்கேரியாக இருக்கும் அப்போ பார்க்குறப்ப அந்த கேரக்டரை. அப்போ தான் என்ட்ரி ஆகும். அதுக்கடுத்து தான் ஃப்ளாஷ்பேக் போகும், ஏன் இந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு. பயங்கர ஸ்கேரியாக இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அதாவது படையப்பா நீலாம்பரியோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த ஒரு கேரக்டர் இருக்குதுல்ல, அது ஆக்சுவலாக ரொம்பவே வெல் ரிட்டன் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கடுத்து வல்லவன் ரீமாசன் மாதிரி பல பொண்களை நம்ம வந்து இதுக்குமே நேரில் பார்த்துருக்குறோமே, இல்லை நேரில் பார்த்துட்டு இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி பலருக்கும் தோன்ற அளவுக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கேரக்டராகவும் அது இருந்துச்சு. அடுத்து இதே கீதாங்கிற பேர் வச்சுக்கிற பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தில் இருக்கிற ஜோதிகா மேம் நடித்த கேரக்டர், அந்த கேரக்டரை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பயங்கரமாக ரசிச்சிருப்போம். இன்னும் சொல்லப்போனால் சரத்குமார் அவர்களுக்கு ஈக்குவலாக கருகரு வீலிகளால் அப்படின்னு நம்மளும் ரசிச்சிருப்போம். ஆனால் ஒரு ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த அம்மா வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறது, இந்த அம்மாவுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த பேக் ஸ்டோரியில் அவங்களோட கேரக்டரே வந்து பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். அண்டு கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் ஒரு ஃபைட் இருக்கும், அதுவும் செம்மையாக இருக்கும். அந்த கேரக்டரையும் ஜோதிகா மேம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஈஸ்வரி இன் திமிரு. நீங்கள் பொதுவாகவே இந்த ஃபீமேல் நெகட்டிவ் கேரக்டர்ஸ்னாலே ஒரு ஆண் மேலே அப்சஷனு, இல்லைனா வந்து அந்த ஆண் மேலே இருக்கிற அப்சஷன்னால அவங்க டாக்ஸிக்காக மாறுறது, இப்படியே தான் வந்து காட்டப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அதில் வேறு வேறு வேரியேஷன் காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ரூரல் பேஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டரை அவங்க போர்ட்ரே பண்ண விதமுமே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற கேரக்டர் தான் ரொம்ப கொஞ்சம் புதுசாக அந்த வில்லிங்கிற கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ண கேரக்டராக இருக்கும். அது என்னதுன்னா, 1001 திரைப்படத்தில் இருந்து அனிதா பாண்டியன் அப்படின்ற கேரக்டர். எஸ், ரீமாசன் அவங்க தான் அந்த கேரக்டரை நடிச்சிருப்பாங்க. அகைன் இந்த கேரக்டர் வந்து முதல்ல ஒரு ஃபீமேல் நெகட்டிவ் கேரக்டரை, ஒரு அப்சஷனு இல்லை ஒரு ஆண் மேலே இருக்கிற அப்சஷனால டாக்ஸிக்காக இருக்கிற ஒரு கேரக்டரு, இல்லைனா வந்து ஆண்கள்னாலே வெறுக்கிற ஒரு கேரக்டரு, இப்படிலாம் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணாமல் அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய மோட்டிவ் இருக்குது. பரம்பரையாக அந்த கேரக்டருக்கு அந்த மோட்டிவ் வந்து புகுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் நெகட்டிவ் கேரக்டரை எழுதி வச்சுருப்பார் டைரக்டர் அண்ட் ரைட்டர் செல்வராகவன். அண்டு இந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீமேல் நெகட்டிவ் கேரக்டர் இது. அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் ஒரு துரோகம் பண்ணுறப்போ நமக்கு பயங்கரமாக கோபம் வரும். அந்த கதார்சிஸு அந்த கேரக்டர்னால தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்தது இதையும் சொல்லாமல் விடக்கூடாது, பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் இருந்து சிம்ரன்.
எஸ், அதுவுமே வந்து தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு ஃபீமேல் நெகட்டிவ் கேரக்டர் தான். இந்த மாதிரி நிறையா ஃபீமேல் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தமிழ் சினிமா எங்கும் இருக்குது. இதில் நான் எந்த கேரக்டரை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், இல்லை உங்களுக்கு நான் சொன்ன கேரக்டரில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.